ஜெர்மனியில் ஆன்லைன் பொருட்களை வாங்கும் சிலரின் வீடுகளுக்கு பொட்டலங்கள் மட்டுமே அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு வீடுகளுக்குள் அனுப்பப்படும் பொட்டலங்கள் அல்லது பெட்டிகள் சேதமடைந்ததாகவோ, நிறை குறைந்ததாகவோ அல்லது விநியோகத்திற்கு முன்பே திறக்கப்பட்டதாகவோ இருப்பதாக பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த பிரச்சினைக்கு முகம் கொடுக்கும் வாடிக்கையாளர்கள் உடனடியாக அது குறித்து முறைப்பாடு அளிக்க வேண்டும் என்று நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். இயலுமானவரை பொருட்களை வீடுகளுக்கு விநியோகம் செய்யும் ஊழியர் முன்னிலையிலேயே பெட்டியை திறந்து உள்ளே பொருட்கள் சரியாக இருக்கின்றனவா என்பதனை பார்க்க வேண்டும். மேலும் பெட்டியை திறக்கும் போது அதனை காணொலியாக பதிவு செய்வது நல்லது. இதன்போது அதனுள் பொருட்கள் இல்லாத விடத்து வாடிக்கையாளர்கள் அதனை விநியோக ஊழியரிடமே திருப்பி அனுப்பலாம். இவ்வாறு இருக்க பொருட்கள் பாதுகாப்பாக சென்றடைவதை உறுதி செய்வது விற்பனையாளரின் பொறுப்பு என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சந்தர்ப்பங்களில் பொருள் காணாமல் போயிருந்தால் அதனை வாடிக்கையாளர் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. எனினும் வாடிக்கையாளர்கள் விற்பனையாளரை எழுத்துப்பூர்வமாக தொடர்பு கொள்வது அவசியம். இதன்போது விற்பனையாளருக்கு சிக்கலை தெளிவாக விளக்கி ஆதாரத்திற்காக புகைப்படங்களை அனுப்பலாம். அதற்கு மாற்றீடாக மீண்டும் ஒரு பொருளை கேட்பது, பணத்தை மீளப் பெறுவது வாடிக்கையாளர்களின் விருப்பமாகும். மேலும் விற்பனையாளர் பதிலளிக்க 2 வார கால அவகாசம் வழங்குமாறும் நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதேவேளை விநியோக நிறுவனத்துடனான வாக்குவாதங்களை தவிர்க்குமாறு நுகர்வோர் நல ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். விநியோக நிறுவனத்துடன் இந்த பிரச்சினையை கையாள வேண்டியது விற்பனையாளரின் பொறுப்பை அன்றி வாடிக்கையாளரது அல்ல. இவ்வாறு இருக்க பிரச்சினைக்கான தீர்வு நீண்ட காலத்திற்கு கிடைக்காவிட்டால் சட்ட உதவியை நாடுமாறும் வாடிக்கையாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.